காலையில் நான் ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணிட்டு போனேன். அதாவது என்னென்னா, வேளச்சேரியில் கடை கேட்குற திருநங்கையை பற்றி ஒருத்தங்க எனக்கு போட்ட கமெண்ட் எடுத்து வச்சு நான் அதை போட்டுட்டு, அதே மாதிரி கேரளாவில் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு போதை வஸ்துக்கு அடிமையானவன் வந்து தன்னோட காரால் ஒரு திருநங்கை மீது மோதி அவளுடைய உடைமைகளும் அவளோட பர்ஸையும் அவள்கிட்ட இருந்த ஃபோனையும் அபகரிச்சிருக்கான். அவன் போலீஸில் மாட்டிட்டான். போலீஸில் மாட்டியும் அவன் வந்து எவ்வளோ திமிராக நடுவிரலை காட்டிட்டு ஒரு ஆக்ரோஷமாக போயிட்டு இருக்கான்றதை நான் காட்டியிருந்தேன். நிறைய பேர் வந்து என்ன கமெண்ட் பண்ண, ஒரு தப்பை மறைக்க இன்னொரு தப்பை நீங்கள் எடுத்துக்காட்டாக வைக்கக்கூடாது, இதுங்க பஸ் ஸ்டாண்டில் அப்படி பண்ணுதுங்க, இதுங்க அங்கே இப்படி பண்ணுதுங்க, இதுங்க இப்படி பண்ணுதுங்க, அதுங்க அராஜகம் பண்ணுதுங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. ஓகே, உங்களில் ஒருத்தர், யாராவது ஒருத்தர், ஐயோ அந்த திருநங்கை மீது காரால் மோதி பணத்தை திருடிட்டு போகிறான், இவன் எவ்வளோ ஒரு கேவலமான பிறவியாக இருப்பான், அந்த பிள்ளை எப்போ தாய் தோப்பனை விட்டு தனிமையில் இருக்க பிள்ளை, அந்த பிள்ளை மேலே கார் மோதியாடா திருடணும், உனக்கு திருடுறதுக்கு வேறு இடமே இல்லையாடா, ஒருத்தர் கேட்டிங்களா? யோசிச்சு பாருங்க. நீங்கள் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் ஒரு சைக்கோ கார் எடுத்துகிட்டு வந்து உங்களை மோதி அபகரிச்சுட்டு போகும்போது எப்படி இருக்கும் அவளுக்கு? அவள் யாரை நம்பி இருந்தாலோ, அம்மா இருக்கா, அப்பா இருக்கா, நடுத்தில் நிற்கிறாளோ, எப்படி அதை சம்பாதிக்கிறா, என்ன பணம், எப்படி அந்த பணத்தை சேர்த்தா, நமக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ விழுந்து கிடக்கிறவ மீது காரால் மோதி, ஏற்கனவே வாழ்க்கையில் விழுந்து கிடக்கிறவங்க மீது மோதி அபகரிச்சுட்டு ஒருத்தன் போயிருக்கான். ஆனால் நீங்கள் அந்த இடத்துல அந்த ஜீவனை பற்றி சிந்திக்காமல் முழுக்க உங்களோட வெறுப்பை கக்குறீங்க. இது தப்பே கிடையாது. ஏன் தெரியுமா? காலகாலமாக நீங்கள் பிறக்கும் போதே எங்கள் மீதான வெறுப்பு உங்கள்கிட்ட விதைச்சிட்டாங்க. என்றைக்குமே நாங்கள் வந்து உங்கள் கண்ணுக்கு வெறுப்பாக தான் தெரியும். இப்படி நாங்கள் எத்தனை திருநங்கை இழந்திருக்கோம் தெரியுமா? இல்லை, கோயம்புத்தூரில் இன்னொரு திருநங்கை டிரான்ஸ் கிச்சன் சொல்லி ஆரம்பித்தாங்க. சமையல் வேலை செய்து நிறைய யூடியூபர்ஸ்லாம் அவங்கள சப்போர்ட் பண்ணி நல்லா வளர்ந்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க டிரான்ஸ் கிச்சன் சொல்கிற அந்த உணவகத்தில் இருந்த ட்ரம்மில் அவங்க இருந்தாங்க. யார் தெரியுமா அதை பண்ணது? அவங்கக்கிட்ட வேலை செஞ்ச பணியாளர் அவங்க காசை திருடிட்டு அவங்கள அந்த நிலைமையில் விட்டுட்டு போனோம். நாங்கள் என்றைக்குமே உங்களெல்லாம் ரோட்டில் பார்க்கும்போது கையை காட்டி உங்கள் ஆளுங்க எங்கள் ஆளுங்களை ட்ரம்மில் போட்டாங்க, உங்கள் ஆளுங்க வேறு யாரையோ குத்த வந்துன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாங்கள் கேட்குறதில்ல. திருப்பி நீங்கள் எங்களை குத்தும்போது உங்களை நாங்கள் எப்படி மதிக்க முடியும் சொல்லுங்கள்? உங்கள் கூட எப்படி எங்களால் வாழ முடியும்? எங்களுக்கும் மன உளைச்சல் இருக்குது, எங்களுக்கும் வேதனை இருக்குது, எங்களுக்கும் ட்ராமா இருக்குது, எங்களுக்கும் எல்லாமே இருக்குது. இதையும் தாண்டி உங்கள் கூட போராடி வாழ்கிறதுன்றது எங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம். ஆனால் செய்துட்ருக்குறோம். எங்கள் பெண்களையும் பெண்களாக பார்க்குறதில்ல, எங்கள் பிள்ளைங்களையும் பிள்ளைங்களாக பார்க்குறதில்ல, எங்கள் அம்மாக்களை நீங்கள் அம்மாக்களாக பார்க்குறதில்ல. அதுதான். அதை வெட்டுங்கடா, அடிங்கடா, என்ன வேணாலும் பண்ணுங்கடா. பிறக்கும் போதே கள்ளிப்பாலை கொடுத்துருந்தீங்கன்னா இன்றைக்கி உட்காந்து உங்கள் கூட நாங்கள் மல்லு கட்டணும்னு அவசியம் எங்களுக்கு இல்லை.